எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதழ்களும் அதில் தொடர்புடையவர்களும் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இதழ்கள்லேருந்து அட்லீஸ்ட் 1-2 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? தேன்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் அப்படின்றது இதில் கொடுத்துட்டு பொருந்தாதது எதுன்னு சொல்லி நிறையா டைம் கேட்டிருக்காங்க. யார்? பாவலர் பெருஞ்சித்திரனருடைய இதழ்கள் இது. கொல்லிப்பாவை அப்படின்ற ராஜா மார்த்தாண்டம் அவர்களுடைய இதழ். கனவு அப்படின்றது சுப்ரபாரத மணியன். ஸோ கனவுன்ற இதழை எழுதியவர் அதை நடத்தியவர் யார் அப்படின்னா சுப்ரபாரத மணியன். அப்புறமா அருளோசை அறிக அறிவியல் அப்படின்றது குன்றக்குடி அடிகளாருடையது. ஓகேங்களா? நேதாஜி அப்படின்ற வார இதழை நடத்தியவர் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். இந்தியா விஜயா மற்றும் சுதேசி மித்திரன் 3 இதழ்களுக்கு சம்பந்தப்பட்டவர் யார் அப்படின்னா நம்ம பாரதியார். அடுத்து வந்து பார்த்தோன்னா அன்னம் விடு தூது எனும் இதழை நடத்தியவர் வந்து மீரா. ஓகேங்களா? ஒரு பைசா தமிழன் அதை வந்து 1907 கொண்டு வந்துட்டு அது தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பார், பெயர் மாற்றம் 1908 பண்ணிருப்பார். அயோத்திதாச பண்டிதர் காலநாவலையில் கொடுத்துருப்பார் இல்லைங்களா? அடுத்து ஒடுக்கப்பட்ட பாரதம் அப்படின்ற இதில் நடத்தியவர் 1937 நினைக்கிறேன். அம்பேத்கர் வந்து தொடங்கி வந்திருப்பார். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணாவுடைய இதழ்கள் பார்த்துக்கோங்க. லாஸ்ட் டைம் இந்த காஞ்சின்ற இதில் பற்றி கேட்டிருந்தாங்க குரூப் 4. ஓகேங்களா? ஸோ ஹோம் ரூல், ஹோம்லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலைமணி, காஞ்சி ஆகிய இதில் ஆசிரியராக இருந்திருக்காரு. ஆகிய இதழ்களில் இருந்தார். ஆசிரியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு விடுதலை அப்படின்றதுல துணை ஆசிரியராக இருந்திருப்பார். ஸோ இந்த இதழ்கள் எல்லாத்துலேயுமே ஆசிரியராக இருந்திருப்பார். குடியரசு விடுதலையில் வந்து துணை ஆசிரியராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா நம்ம அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஹனுமான் நவ இந்தியா அப்படின்ற இதழுடைய ஆசிரியர் அதை நடத்தியவங்க யார் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அப்படின்றது. தமிழ் பண்பாடு அப்படின்றது தனிநயமடிகளுடைய இதழ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் அப்படின்றது எனது ஆங்கிலம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பெரியார் நடத்தியிருப்பார். தமிழ்நாடு பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் அப்படின்ற இதில் யார் நடத்திருப்பார் அப்படின்னா ராஜகோபாலன் அப்படின்றவர் வந்து நடத்திருப்பார். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிச்சம் நுண்கலை யார்? இளந்தரியன். எழுத்து அப்படின்ற இதில் நடத்தியவர் சீசு செல்லப்பா. சந்திரோதயம் தினமணி, அது தினமணியில் உதவி ஆசிரியராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் தினமணியில் துணை ஆசிரியர். கணையாளி அப்படின்ற இதில் ஆலோசகர் குழுவில் இருந்தவர் அப்படின்னா ஆர் பாலகிருஷ்ணன் அப்படின்ற வந்து இருந்திருப்பார். இது எல்லாமே பழைய புத்தகம் புது புத்தகத்தை சார்ந்த இதழ் ஆசிரியர்கள் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிற்றிதழ் நடத்தியவர் யார் அப்படின்னா ஆத்மநாம் அப்படின்றவர். குயில் அப்படின்றது யாருடைய இதழ்னால் பாரதிதாசன். ஸோ பாரதிதாசனுடைய இதழ் பார்த்திங்க அப்படின்னா குயில் தான். நவரத்தினி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா CY தாமோதரன் அவர்கள் வந்து நடத்தியிருப்பாங்க. தேசபக்தன், நவசக்தி ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார் அப்படின்னா திருவிக்கா. சூரியோதயம், கர்மயோகி, லோக பாகரி, தேசபக்தன் ஆகிய இதழ்கள்லாம் நடத்தியவர் யார் அப்படின்னா பாரளி நெல்லையப்பர் அப்படின்றவர் நடத்தியிருக்காரு. கிழக்கு வாசல் உதயம் அப்படின்ற இதில் நடத்தியவர் யாருன்னா உத்தம சோழன். காவிய இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்ப்பா? காவியம், இலக்கியம், விண்மீன், ஊர்வலம் ஆகிய இதழ் நடத்தியவர் சுரதா. நடை அப்படின்ற சிற்றிதழ் நடத்தியவர் சீமணி. நிறை திசை எட்டும் அப்படின்றது சாந்தா தத் அப்படின்றவங்க வந்து இந்த இதழில் நடத்தியிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஞானபோதினி, அக்காலத்தில் குறிப்பிடத்தக்க அறிவியல் இதழ் இது அப்படின்னா ஞானபோதினி. இதை நடத்தியவர்கள் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் மற்றும் மூசி பூரணலிங்கனார் 2 பேர் சேர்ந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ மேபி இப்படி கூட கேட்கலாம், அக்காலத்தில் குறிப்பிடத்தக்க அறிவியல் இதழ் இது அப்படின்னா ஞானபோதினி அப்படின்றது. ஓகேங்களா? பரிதிமார் கலைஞரும் மூசி பூரணலிங்கனார் யாராவது ஒருத்தரை கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஞானசாரம் 1902 வந்து பார்த்திங்க அப்படின்னா மறைமலை அடிகளை வந்து நடத்தியிருப்பார். ஓரியன்டல் மைஸ்டிக் மயானா அப்படின்ற 1908, ஓசோன் ஆஃப் விஸ்டம் அப்படின்ற 1935 வந்து யார் மறைமலை அடிகள் வந்து நடத்திருப்பார். ஸோ இந்த 2 கொஸ்டினுக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஞானபோதினி அப்படின்றது பரிதிமார் கலைஞர் அல்லது பூரணலிங்கனார் 2 பேர் சேர்ந்து. ஞானசாரம் அப்படின்றது மறைமலை அடிகளார். ஓகே, நம்ம இதழ்கள் வந்து ஸ்கூல் புக்கில் மொத்தமாக இவ்வளோ தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணுறேங்க. டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன், கீழே ட்ரை பண்ணி பாருங்கள். ஜாயின் பண்ணி கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சதான் யூஸ் பண்ணிக்குவோம். தேங்க்யூ நண்பர்களே. பாய்.